பார்ப்போம். 15வது அத்தியாயம். மைத்ரேயர் வந்து சொல்றார், அப்பா வித்ரா இந்த மாதிரி ஒரு தொடைய கடைஞ்சா, இந்த மாதிரி நிஷாதன் வந்தா, நான் அடுத்தது கைகளை கடைஞ்சா, அதுலேருந்து ஆணும் பெண்ணுமாக இருவர் வந்தனர். ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? பிருத்து சக்கரவர்த்தியினுடைய சரிதம் சொல்றாரு அவர். என்னன்னா, அந்த அந்த ரிஷிகள் அந்த 2 பேர் வரும்போதே ஆணும் பெண்ணுமாக 2 கைகள்லேருந்து ஆணும் பெண்ணுமாக வந்தா அவ யார் அப்படிங்கிறது ஒரு ரிஷிகள் சொல்றா. அப்படி மேல வந்த உடனே அவ பேசுறா. அது வந்து முக்காலம் மறைந்த முனிவர்கள் இல்லையா, அவர்கள் யார் வந்திருக்கான்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருது. அவ சொல்றாளாம், ஏஷ இவனோ விஷ்ணோர் பகவதः கலா புவன பாலினிஹி, விஷ்ணுடைய அம்சமா இருக்கா இந்த பெண் இருக்காளே, இயம் ச லக்ஷ்மியா, இவர் விஷ்ணு, இவர் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு சாட்சாத் பகவானே பிருத்து சக்கரவர்த்தியாகவும் லக்ஷ்மி விராட்டியே பெண்ணாகவும் இங்க அவதரிச்சிருக்கா. ஏன்னா அடுத்த சந்ததி வளரணுங்கிறதுக்காக. அப்போ சொல்ற, இப்படி இவன் இருக்கானே, அயம் தோ பிரதமதோ ராஜ்ஞாம் புமானு பிரதைதா யசஸ, யசஸ் புகழ், அந்த யசஸை வந்து எல்லா இடத்துலையும் பிருத்துர்நாம மகாராஜன் என்று அறியப்பட்டு எங்கும் புகழை பரப்புவான் அப்படிங்கிற பவிஷ்யத்தி பிருதுஸ்ரவாக. இவன் தான் ஃபர்ஸ்ட் ராஜா, அதனால்தான் பிருது சக்கரவர்த்திங்கிறோம். இதுலேருந்து தான் சக்கரவர்த்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சா. ஆச்சா, இந்த பெண் இருக்காளே, இவ யாரு? இயம்ச சுததி தேவி, ரொம்ப அழகான பெண். அந்த அழகான பெண் குண பூஷண பூஷணாக, அவள் குணங்களே அவளுக்கு பூஷணம். புன்னகை பொன்னகைலாம் சொல்லுவாள், அந்த மாதிரி குணம். இவ்வளவு பேர் என்ன? அர்ச்சிஸ், பிருது அர்ச்சிஸ். ஆச்சா, இவள் வரோருகா, இவள் தான் அர்ச்சர் நாம வரோருகா, இவள் தான் மணக்க போகின்றாள் அப்படின்னு சொல்லி அழகான பெண்ணான அவளை சொல்றா. வரோருகான்னு நீங்க இந்த வார்த்தையை வந்து 3 இடங்களில் வளைந்து கொண்டிருந்த அந்த கூணு விழுந்த பெண்ணை வந்து கிருஷ்ணன் சொல்லுவா வரோருகா. சந்தனம் பூச கொடுப்பாளே அவளை வரோருகா, அழகிய தொடையை கொண்ட அழகான பெண்ணேன்னு வரோருகா, லக்ஷணமா சர்வ லக்ஷணமா இருக்கிறது அதை சொல்றார். ஏஷ சாட்சாத், இந்த மாதிரி பிறந்த உடனே இவர் சொல்ற, இவர் பகவானுடைய அம்சமாக இருந்து இந்த லக்ஷ்மி, அவருக்கு பணிபுரிய லக்ஷ்மியே இங்க தோன்றியிருக்கின்றான்னு பிருத்து அர்ச்சிஸ் அந்த பேர் நீங்க வந்து அந்த இது போட்டுக்கலாம் அழகா. ஆச்சா, அவர்கள் மூலமாக இப்ப வந்து பரம்பரை, அங்கனுடைய பரம்பரை வளர்கின்றது. வேணன் தப்பு பண்ணிட்டா அங்கனுடைய மைத்ரேய வாச்ச அவர்கள்லாம் பிருத்துவ ரொம்ப புகழ்றா, எல்லாம் பூமாரி பொழியறா. அதாவது அவர் வந்த உடனே என்ன சாட்சாத் பகவான் ஆச்சு, துந்துப்பி முழங்கிறது, பேரிகை கொட்டுறா, எல்லாம் ஸ்துதி பண்றா. அப்போ பிரம்மதேவர் எல்லோரோடும் சேர்ந்து கொண்டு வந்து பிருத்துவினுடைய அந்த வலது கருத்துல பகவானுடைய கைரேகைகள் எப்படி இருக்குமோ அதை பார்க்கறாராம். திருவடிகள்ல தாமரை மலரே, எப்படி பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா, ரேகைகள் தெரியறது பாதத்துல, அதே போல இவர் வந்து ஸ்ரீஹரியின் அம்சம்னு சொல்லி எல்லாரும் அவர்கள் பிருது சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்கின்றார். அப்ப இங்க நேரமே இல்லை, வந்த உடனே பெரிய வளர்ந்த ஒரு ஆண்மகனாகவும் பெண்ணாகவும் வந்து சக்கரவர்த்தியா பண்ணி திருமணம் செய்வது வைக்கின்றார்கள். அதனால வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. எப்படி அவர்கள்லாம் வந்தா, ரொம்ப அழகா வந்தாராம் அவரை வந்து மகாராஜா சுவாசக சாத்து அலங்கிருத்தக சர்வா அலங்கார பூஷினதாக அப்படி வராராம். பட்டமகிஷி அர்ச்சிசோட வராராம். வந்தனா பத்தின்யாச்சிஷால் அலங்கிருத்தியா விரேஜ, அப்படியே பளிச்சுன்னு வீசுறது, எப்படி அக்னியை போல பொழி வீசிட்டு இருந்தாராம். அவ்வளவு அழகா வந்தாராம். ஒரு கெட்டதுக்குள்ளேருந்து ஒரு நல்லது வந்திருக்கு. அடுத்தது சொல்ற, அவருக்கு யார் யார் என்னென்னலாம் கொடுத்தா, ஒருத்தர் வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறா. குபேரன் வந்து உட்காரத்துக்கு தஸ்மை ஜஹார தனதோ ஹைமம் வீரவராசனம், ஹைமம் தங்கத்தினாலான ஆசனம் கொண்டு வந்து வச்சாராம். வருணன் வந்து அழகான வெண்கொற்ற கொடையை கொடுத்தாராம். சக்கரவர்த்தி இல்லையா, அழகான வெண்கொற்ற கொடை. வாயு பகவான் வெஞ்சாமரம் கொடுத்தாராம். தர்ம தேவதை வந்து அழகான மலர் மாலை கொடுக்குறா. இந்திரன் வந்து கிரீடம் கொடுக்கிறார். யமன் எல்லோரையும் அடக்கி ஆளுகின்ற தண்டத்தை கொடுத்தாராம். அப்படி ஒருத்தரும் எல்லாரும் கொடுத்து, பிரம்மதேவர் கவச்சம் கொடுக்குறா, சரஸ்வதி தேவி ஹாரம் கொடுக்குறா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வந்து சுதர்சன சக்கரத்தையும் கொடுக்குறாராம். அப்படி எல்லாரும் ருத்ரன் வந்து அழகான கூறிய வாளை கொடுக்கிறார். அம்பிகை வந்து சந்திரபிம்பங்கள் பொறுத்த கேடயத்தை கொடுக்குறா. வாழ்ந்தா கேடயம் வேணுமோ வந்து சந்திரன் வந்து அழகான குதிரைகளை கொடுக்குறா. தேவ சிற்பியான துவஷ்டான்றவர் அழகிய ரதத்தை கொடுக்குறார். என்ன வேணும், அவர் வந்துட்டார், அவ்வளவுதான், எல்லாம் வந்துடுத்து பரிபாலனம் பண்றதுக்கு. இப்படி
அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பூஜித்து எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடி பிருது மகா சக்கரவர்த்தியினுடைய அவதாரத்தை கொண்டாடின்னு இருக்கார். இந்த பிருத்து என்ன பண்ணார்னா, ஏன்னா இதற்கு முன்னாடி இவனுடைய வேனன் காலத்துல எல்லாம் காஞ்சு பள்ளமும் இதுவுமாக இருந்ததுனால பிருது வந்த உடனே செல்வ செழிப்பு பெறுகின்றது அப்படிங்கிறதுக்கு பிருத்துருவாச்ச பிருத்து சொல்றார், நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க நல்ல எனக்காக, அதாவது எனக்காக ஸ்துதி பண்ணியிருக்கேள், அதனால என்னை விட்டுடுங்க, என்ன ஸ்துதி பண்ணாதீங்க, நீங்க வேற யாரையும் ஸ்துதி பண்ணி என்னத்துக்கு என்ன ஸ்துதி பண்ண, அதாவது ஸ்துதியே வேண்டாங்கிறார். அது சொல்லிட்டு என்ன சொல்றார், எல்லாருடைய மனதையும், அதாவது ஒரு ஜீவன் ரொம்பவும் ஸ்ரேயஸோட இருக்கான்னா அந்த ஸ்ரேயஸ் எல்லாருடைய மனதையும் இன்பப்படுத்தும். புகழோடு இருத்தல், வாழும்போது புகழோடு இருக்கணும், இல்லாட்டி இருக்கக்கூடாதுன்னு ஒரு குறளும் இருக்கு இல்லையா, தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றாத நன்று அதுக்கு அவர் சொல்ற, இந்த மாதிரி நீங்க என்ன சொல்லாதீங்க, பகவானுடைய ஹரிநாம கீர்த்தனம் பண்ணுங்கன்னு சொல்றாராம். யாரு? பகவானே தான் பிருது சக்கரவர்த்தியா வந்திருக்கார். அப்படி அவர் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதாவது தப்பான செயல்களை செய்யாமல் என்றுமே தர்ம வழியில் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லி, நீங்க என்னுடைய புகழை பாடாமல் பகவானை பற்றி சிந்தனை பண்ணுங்கன்னு சொல்லி 15வது அத்தியாயத்தை முடிக்கிற ஒரு குட்டி அத்தியாயம் பிருதுவை பத்தி. ஹரி ஓம். அத சதுர்த்தஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. मैत्रेयी उवाच अतत्तस्य पुनर्विप्रैः अपुत्रस्य महीपतेः बाहुभ्यां मध्यमानाभ्यां मिथुनं समपत्यत. तद्दृष्ट्वा मिथुनं जातं ऋषयो ब्रह्मवादिनः ऊचुः परमसन्तुष्टा विदित्वा भगवत्कलां. ऋषयोचुः एष विष्णोर्भगवतः कला भुवनपालिनी, इयं च लक्ष्म्याः सम्बोधिः पुरुषस्य अनपायिनी. अयं तु प्रथमो राज्ञां पुमान् प्रदयिता यशः पृथुर्नाम महाराजो भविष्यति पृथुश्रवाः. इयं च सदति देवी गुणभूषणभूषणा अर्चिर्नाम वरारोहा पृथुमेव वरुन्धति. एष साक्षात् हरेरंशो जातो लोकरिरक्षया, इयं च तत्परा हि श्रीः अनुज्ञेन पायिनी. मैत्रेयी उवाच प्रशंसन्ति स्म तं विप्र गन्धर्वप्रवराजगुः मुमुचुस्सु मनोधाराः सिद्धा नृत्यन्ति स्वश्रियः. शङ्खतूर्यमृदङ्गाद्या नेदुर्दुन्दुभयो दिवि तत्र सर्व उपजग्मुर्देवश्री पितॄणां गणाः. ब्रह्मा जगद्गुरुर्देवैः सह श्रुत्य सुरेश्वरैः वैन्यस्य दक्षिणे हस्ते दृष्ट्वा चिह्नं गदापृतः. पादयोः अरविन्दं च तं वै मेने हरे कलां यस्या प्रतिहतं चक्रम् अंशस्य सप परमेष्टिनः. तस्याभिषेकारब्धो ब्राह्मणैः ब्रह्मवादिभिः अभिषेच निकान्यस्मै आजगृः सर्वतो जनाः. सरेत् समुद्रागिरयो नागा गावक्ककामृकाः द्यौक्षिति सर्वभूतानि चमाहृरुपायनम्. सोऽभिषिक्तो महाराजः सुवासाः सात्वलङ्कृतः पत्न्यार्चिषालङ्कृताय विरेजे अग्निरिवापरः. तस्मै जहारदनदो हैमं वीरवरासनं वरुणः सलिलस्रावम् आदपत्रं शशिप्रभं वायुश्च वालव्यजने धर्मः कृतिमयीं सृजम् इन्द्रः क्रीडमुत्कृष्टं दण्डं संयमनं यमः ब्रह्मा ब्रह्ममयं वर्म भारतीहारमुत्तमं हरिः सुदर्शनं चक्रं तत्पत्न्याव्याहतां श्रियं. दशचन्द्रमसिं रुद्रः शतचन्द्रं तदाम्बिका सोमामृतमयानश्वान् त्वष्टारूपाश्रयं मृदम्. अग्निराजगवं शापं चापं सूर्यो रश्मिमयानिशून् भूपादुके योगमय्यौद्यो पुष्पावलिमन्वहं. नाट्यं सुगीतं वादित्रम् अन्तर्धानं च केचराः ऋषयश्चालिसद्याः समुद्रशङ्खमात्मजं. सिन्धः पर्वता नद्यो रथवीतिर्महात्मनः सोदोदमागतो वन्दे तं सोतुमुपदस्थिरे. स्थावकां स्थान् अभिप्रेत्य पृथुर्वैन्यप्रतापवान् मेघनिर्ह्रादया वाचा प्रहसन्निब्धमब्रवीत्. पृथुरुवाच भोः सूत हेमा कथ सौम्यवन्दिन् लोके अधुना स्पष्टगुणस्य मे स्यात् किमाश्रयो मे स्तव एष योज्यतां मामय्य भुवन् विददा गिरोवः.
तस्मात् परोक्षस्मत् उपश्रुधान्यलं करिष्यद स्तोत्रमपि च वाचः सत्युत्तमश्लोकगुणानुवादे जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः महद्गुणानात्मनि कर्तुमीशः कः स्थावकैः सावयते असतोऽपि ते अस्या भविष्यन्निधि विप्रलब्धो जनावहासं कुमतिर्न वेदः प्रभवोः हि आत्मनस्तोत्रं जुगुस्यन्त्यभिविसृताः ह्रीमन्तः परमोद्धाराः पौरुषं वा विगर्हितं वयं त्वविदिता लोके सोदात्यापि वरीमपि कर्मभिः कथमात्मानं गावयश्याम बालवत् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।